ஃப்ரெண்ட்ஸ் இந்த காளான் கிரேவி பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது பார்த்தீங்கன்னா டேஸ்ட் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். நீங்கள் பூரி பரோட்டா தோசை சப்பாத்தி இது கூட வச்சு சாப்பிடும்போது இதோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அந்த அளவுக்கு செம்ம சூப்பராக இருக்கும். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இப்போ இந்த காளான் கிரேவி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேரளா சமையல். இந்த கேரளா சமையலில் நம்ம காளான் கிரேவி தான் பண்ண போகிறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு ஃப்ரெஷ்ஷான இன்றைக்கி மழை காளான் தான் கிடச்சிருக்கு. இங்கே பாருங்கள் எவ்வளோ ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பார்த்தீங்களா? இது இன்றைக்கி பூத்த காளான்னா இப்படி தான் இருக்கும். இந்த பாருங்கள் நல்லா வெள்ளை கலரில் இருக்குது பாருங்கள், பார்த்தீங்களா? நல்லா பெரிய காலம் அங்கே பாருங்க. இது இன்றைக்கி பூத்தது. இன்னும் இப்போ மழை பெஞ்சது பார்த்தீங்களா, அதில் பூத்தது. அதனால தான் இவ்வளோ வெள்ளையாக இருக்குது. இப்போது எனக்கு எல்லாமே சேர்ந்து ஒரு 1/2 கிலோ வரும். இதை வச்சு தான் சூப்பரான ஒரு காளான் கிரேவி பண்ண போகிறோம். இது க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வந்துருக்கு பார்த்தீங்களா? பாருங்கள் நல்லா பெரிய காளான் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். குறைஞ்சபட்சம் இது 1/2 கிலோ இருக்கும். இப்போது நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டு மாற்றி வச்சுக்கோங்க. இந்த காளான் கிரேவிக்கு சூப்பரான ஒரு மசாலா தான் ரெடி பண்ண போகிறோம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு மல்லித்தழை உள்ள சேர்த்துக்கோங்க. அது கூடவே ஒரு கைப்பிடி அளவு முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து கொடுத்துட்டு அதில் 3 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸி மூடி போட்டு நல்லா பேஸ்ட் பார்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நம்ம அரைச்சது இந்த அளவுக்கு இருக்கணும். வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. இப்போ மாற்றி கொடுத்துட்டு அதே மிக்ஸி ஜார் தான் எடுத்து வச்சுருக்கேன். இதில் 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை உள்ள சேர்த்துக்கோங்க. அது கூடவே ஒரு கைப்பிடி அளவு பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துட்டு மிக்ஸி மூடி போட்டு பேஸ்ட்டு பார்த்து கரைச்சிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அரைச்செடுத்தா வெங்காய பேஸ்ட்டு பாருங்கள், இது மாற்றி வச்சுக்கோங்க. அடுப்பில் ஒரு மஞ்சட்டி வச்சுருக்கேன். டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. 2 பட்டை, 5-6 கிராம்பு, ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. அது கூடவே ஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க. பெருஞ்சீரகம் சேர்த்து நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இது கூடவே 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்து கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம்ல வெங்காய பேஸ்ட்டு அது உள்ள சேர்த்துக்கோங்க. வெங்காய பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. கலந்து கொடுத்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. 2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. அது கூடவே 3 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மசாலா பச்சை வடை பொருள் நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கலந்து கொடுத்துட்டு அது கூடவே பழுத்த தக்காளி ஒரு 2 தக்காளியை மீடியம் சைஸ் 2 தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம், உள்ள சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. தக்காளி சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துட்டு 3 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா கலந்து கொடுத்துட்டு மசாலாவோட பச்சை வடையெல்லாம் போயிடுச்சு. இப்போது நம்ம ஏற்கனவே கழுகி க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, காளான் உள்ள சேர்த்துக்கோங்க. காளானை சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. நீங்கள் எப்பயுமே காளான் செய்யும்போது தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை, காளான்லேருந்தே தண்ணி இறங்கி வரும். இப்போ மசாலாவோட நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா கலந்து எடுத்த மசாலாவில் நம்ம இன்னும் உப்பே சேர்க்கல. 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கலந்து கொடுத்துட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு காளான் நல்லா வேக வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போது காளான் சேர்த்து 10 நிமிஷம் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள் நம்ம தண்ணி துளி கூட சேர்க்கல. நம்ம காளான் வந்து எந்த அளவுக்கு தண்ணி இறங்கி வந்தது பார்த்திங்கன்னா, நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு மிக்ஸியில் நம்ம வெங்காய பேஸ்ட் அரைச்சோம் பார்த்திங்களா, அதுலேயே ஒரு 1/4 கப்புக்கும் தண்ணி கம்மியாகவே சேர்த்துக்கிறேன். சேர்த்து கொடுத்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. கலந்து கொடுத்துட்டு இப்போ நல்லா காளான் வெந்து வர வரைக்கும் மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க. இடையில திறந்து கிண்டி கொடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் காளான் எந்த அளவுக்கு நல்லா வெந்து எந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்துருக்கு பார்த்தீங்களா, கிரேவி எவ்வளோ கெட்டியாக இருக்குது பாருங்கள். இப்போ நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. கலந்து கொடுத்துட்டு நான் முன்னாடியே அரைச்சி மாற்றி வச்சோம் பார்த்தீங்களா மல்லித்தழை பேஸ்ட்டு, அதை உள்ள சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. நம்ம முந்திரி பருப்பும் மல்லித்தழையும் சேர்த்த பார்த்தீங்களா, இதோட டேஸ்ட் இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும். நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. கலந்து கொடுத்துட்டு ஒரு 2 செகண்ட் கொதிக்க விடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. கலந்து கொடுத்துட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு கைப்பிடி அளவு மல்லித்தழை தூவிக்கோங்க. தூவிட்டு கலந்து கொடுத்துக்கோங்க. கலந்து கொடுத்துட்டு அடுப்பு விட்டு மாற்றிக்கோங்க. பாருங்க நான் வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுருக்கேன். இப்போ பார்க்கவே எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. இந்த கிரேவி தோசை பூரி பரோட்டா இது கூட வச்சு சாப்பிடும்போது இதோட டேஸ்ட் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு கிரேவி எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. டேஸ்ட் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்டு உங்கள் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கேரளா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.